Hi friends, welcome to Hills on Me channel. வீடியோ தான் நம்ம வந்து ஒரசோலையில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இன்றைக்கி வந்து பசுமை தினம், அதாவது நிறைய மரங்கள்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற பலவிதமான அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூலில் சில காம்படிஷன்ஸ்லாம் வச்சு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi sir, good afternoon sir. Good afternoon. Sir, your good name sir? Mr. Nanjundal, Okay sir. headmaster of the school, PUMS Orsolai. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் நாள். ஜூன் 5ன்றது உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற ஒரு நாள். உலக சுற்றுச்சூழல் நாள்னு சொல்லுவோம். இதில் ஆஸ் பர் கவர்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து எங்களுக்கு அவங்களோட ப்ரொசீடிங்ஸ் படி கவர்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் படி இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த சில விஷயங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு அறிவுறுத்தலின்படி இன்றைக்கி வந்து ஒரு 10 நாற்று ஸ்கூலில் வந்து நாங்கள் நட்டுருக்குறோம். தி சப்போர்ட் ஆஃப் எஸ்எம்சி பேரண்ட்ஸு. சோலார் ட்ரீஸ், அனைத்தும் சோலார் ட்ரீஸு இயற்கையை காக்கக்கூடிய ஒரு சூழலாக, அப்புறம் இயற்கையை வலியுறுத்தக்கூடிய சில அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறோம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மரம் நடுவதனுடைய அவசியத்தை பற்றியும் காடுகளை பாதுகாப்பதனுடைய அவசியத்தை பற்றியும் நாங்கள் விரிவாக பிள்ளைகளுக்கு வந்து எடுத்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி. இந்த மாதிரி வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து மிக ஒரு கடுமையான காலகட்டமானதுனால இந்த சுற்றுச்சூழலை காக்க வேண்டிய ஒரு இயற்கையை காக்க வேண்டிய ஒரு அவசியத்தை பற்றி நம்ம பிள்ளைகிட்ட வந்து அவ்வப்போது அவேர்னஸ் கொடுத்தாலும் இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் நாளில் மிக விரிவாக கொடுத்து பிள்ளைகளுக்கு வந்து அதை செயல்படுத்துமாறியும், இனி வரக்கூடிய காலங்களில் பிள்ளைங்களுடைய பிறந்த நாளில் ஒரு குழந்தைங்க குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாற்றாவது நம்ம ஸ்கூலில் நடுற மாதிரி அவங்கள இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து நடணும். நீங்கள் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வந்து அந்த நாற்றினுடைய பேரை ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு 2 நாற்றுன்னா அது அந்த பிள்ளைகளுடைய பேரில் நட்டு அந்த பிள்ளைங்க வந்து வருஷம் முழுக்க அதை காக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். இது முக்கியமாக இது நாற்று நட்டால் மட்டும் போதாது, அது பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கேட்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஃபென்சிங் வேலி மாதிரி ஏதாவது அமைச்சு தந்து சுத்தமாக அது பாதுகாக்கணும்னு சேஃப்டிக்காக. ஆமாம், இல்லைன்னா சும்மா அது ஆடு மாடு மேய்ச்சிட்டு ஓடிடும். என்னத்தான் பாதுகாப்பு வேலையை சுற்றுச்சுவரில் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் அவ்வப்போது ஆடு வந்து குதிச்சுட்டு உள்ளே வந்து வாய் வச்சிடும். ஆகவே அதுக்கு வந்து நம்ம லெவலில் வந்து ஒரு பாதுகாப்பு வேலி அமைச்சோன்னா மிக சிறப்பாக அந்த செடிகளெல்லாம் பிற்காலத்தில் பயன் தந்து இயற்கையை பாதுகாக்கிறதுல நம்ம பள்ளியும் ஒரு சின்ன ஒரு பங்கு வைக்கிறதுன்றதுல நாம் பெருமை கொள்வோம். இந்த நேரத்தில் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தால் பத்தாது. 100 பேர்கிட்ட 100 விஷயத்தை சொல்கிறத விட ஒரு 10 பேர் அதை ஃபாலோன்னா நம்ம சொல்லக்கூடிய அவேர்னஸை வந்து அதை பின்பற்ற மாதிரி அவங்க அதை பண்ணனால நம்ம 10 100 ஆகும், 100 1000 ஆகும், அப்படி பெருகிட்டு போகும் என்று அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக ஒரு சின்ன விழிப்புணர்வு கொடுத்துருக்கு. சரி, நல்லது. உறுதிமொழி சொல்லுங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் உறுதிமொழி. நான் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக எனது வீட்டிலும் பணி செய்யும் இடத்திலும் சமூகத்திலும் மின்சாரத்தை சிக்கனமாகவும் திறமையாகவும் பயன்படுத்த உறுதியளிக்கிறேன். இயற்கையான வெளிச்சத்தினையும் காற்றையும் அதிகம் பயன்படுத்துவேன்.
தேவையான போது மட்டும் மின் சாதனங்களை பயன்படுத்துவேன். தேவையில்லாத போது அணைத்து விடுவேன். மின்திறன் மிக்க சாதனங்களை பயன்படுத்துவேன். மின் சிக்கனத்தை ஒரு பணியாகவும் ஒரு கடமையாகவும் எடுத்துக்கொள்கிறேன். என் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையை வளர்க்கவும் மாசை குறைக்கவும் உறுதியளிக்கிறேன். பசுமையான பூமியை உருவாக்க அயராது பாடுபடுவேன். எதிர்கால சந்ததிக்கு பாதுகாப்பான நல்ல சூழலை விட்டு செல்ல உறுதியளிக்கிறேன். வனங்களை காப்போம், நீரையும் காற்றையும் தூய்மையாக வைத்திருப்போம். நமஸ்காரங்க. நான் ஹுப்பதில் சாய் நிவாஸ் மாருதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஒரு சத்து மாவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நஞ்சுண்டன் சார்ட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்காக வந்திருந்தேன். இன்றைக்கி வந்த இடத்துல இன்றைக்கி வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே அதில் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி உலகம் வெப்பமயத்தில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் என் கையால் மரம் நடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நஞ்சுண்டன் ஐயாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம சத்யசாய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து ஹுப்பதில் சுற்றி இருக்கிற ஒரு 20 ஸ்கூலுக்கு மாடல் ஸ்கூலாக எடுத்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊட்டச்சத்து மாவு நியூட்ரிஷன் பவுடர் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து இன்றைக்கி சுவாமியுடைய அனுகிரகத்தில் சுவாமி என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நீலகிரியில் இருக்க அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலுக்குமே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 11:30 அந்த டைமிங்கில் ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு ஊட்டச்சத்து அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு கூட இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுற நஞ்சுண்டன் ஐயாவுக்கும் கோத்தகிரி கவர்மெண்ட் ஸ்கூல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நாங்கள் ஆசிரம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்வைரன்மெண்டல் நமக்கு அவேர்னஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்கூலில் இன்றைக்கி இந்த அளவுக்கு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. நஞ்சுண்டன் ஐயா முன்னாடி நின்று நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வாய்ப்பு கொடுத்த பெரியவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.